ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ரியாஸ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அமானுஷ்யமான திகில் சம்பவம் என்னன்னா, ஈரோட்டுக்கு வேலைக்கு சென்ற 2 தம்பதியர் குடும்பத்திற்கு பயங்கர அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க. இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை பத்தி தான் பகுதி 1 பகுதி 2 நம்ம பார்த்தோம். இந்த பகுதி 3ல முழுமையா இந்த உண்மை கதையை முடிக்கவும் போறாங்க. நிறைய பேர் பார்ட்டா நீங்க போடுறது நல்லா இல்லை, நீங்க ஒரு பார்ட்டா போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மளோட சந்தாதாரர்கள் மற்றும் நண்பர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இனிமேல் வரக்கூடிய அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள்லாம் நான் கண்டிப்பா ஒரே பகுதியா போட்டு முடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்குங்க. இந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் மட்டும் கொஞ்சம் நீண்ட வீடியோவா போனதுனால உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி இந்த காணொலியில தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் சிம்பிளை டிக் பண்ணிருங்க. உங்களுடைய ஆர்வமான கருத்துக்களை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த இரவுலையும் தம்பதிகள் தூங்காமலே உட்கார்ந்து இருந்துட்டு இருக்காங்க பயந்துகிட்டு. கூடவே அவங்க சித்தியும் தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கணவன் நீ என்னத்தை பார்த்த, எதை பார்த்து பயந்த அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கிட்ட கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது நான் சித்தி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. சித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அந்த பாத்ரூம்லேருந்து தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு சித்தியோட உருவம் வெளியில் வந்துச்சுங்க. என்னை பார்த்து சிரிச்சதுமே நான் அந்த இடத்துல பயந்துட்டேங்க ரொம்பவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போ இந்த கணவன் சில யோசனைகளுக்கு உள்ளாகிறாருங்க. என்னடா எப்பவுமே நம்ம மனைவி இப்பெல்லாம் நம்ம கிட்ட சொன்னதில்லை, எங்கேயுமே பயந்ததில்லை, ஆனால் இது உண்மையிலே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படி உட்கார்ந்துருக்க அந்த வேலையில் அந்த எதிர்த்த வீட்டு தாத்தா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டோன்னே கதவும் திறந்து தாங்க இருக்கு, வெளியில் நிற்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நான் வர்றேன் தாத்தா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலையும் போய் நிற்கிறாருங்க. அப்போதைக்கு அந்த தாத்தா ஒரு விஷயத்த அந்த கணவன்கிட்ட சொல்கிறாருங்க. தம்பி இப்போ பாப்பா பரவாயில்லையா, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. என்னதை தான் அப்படி பார்த்துச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க சித்தியோட உருவத்தை பார்த்து தான் சொல்லுது தாத்தா, என்னால் நம்ப முடியல, இருந்தாலும் அப்படி பயந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் சொன்ன உடனே அந்த தாத்தாவுக்கும் பெரிய குழப்பமான ஒரு மனநிலையில் யோசிக்கிற மாதிரி இந்த கணவனுக்கு தெரியுதுங்க. என்னதை தாத்தா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா இல்லப்பா ஒன்றும் இல்லை, சரி பார்த்து பத்திரமா படுங்க, காலைல நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தாத்தா உள்ளவும் போயிடுறாருங்க. போனதுக்கு அப்புறமா மனைவி கேட்குறாங்க என்னங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற போது இல்லை ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருக்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட மனைவியை மடியில் படுக்க வச்சு தட்டி கொடுத்துக்கிட்டே படுத்தும் இருக்காங்க. அவங்க சித்தியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களும் தூங்கிடுறாங்க. வழக்கம் போல மறுநாள் காலையிலும் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எதிர்த்த வீட்டு தாத்தா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி மறுபடியும் இந்த மனைவி கிட்ட பேசுறாங்க. அந்த தம்பதி கிட்ட பேசும் பொழுது நைட்டு என்ன கத்திக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி நீங்க பார்த்து இருங்க, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெண்மணி கேஷுவலா போயிடறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டோட உரிமையாளருக்கு இந்த கணவனும் ஃபோன் அடிக்கிறாருங்க. ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட இந்த மாதிரியான கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருதுங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு வர்றேன், கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட உரிமையாளரும் அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா கையில் இருந்த அந்த மஞ்சள் துணியில் கட்டியிருந்த ஒரு எலுமிச்சை பழத்தையும் அந்த தம்பதி கிட்ட கொடுக்குறாங்க. இது என்னங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இதை வீட்டுக்கு வெளியில் கட்டிங்கப்பா, பாவானது இந்த பாப்பா பயந்துச்சாமே, அப்பதான் நீ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த வீட்டில் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களும் ஃபோன் அடிச்சு கேட்டேன் என்னாச்சுன்னு, இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால இதை எடுத்து வந்திருக்கப்பா கட்டிக்கங்க, வீட்டிலலாம் சுத்தம் மட்டும் கொஞ்சம் சாம்பிராணி இதெல்லாம் போடுங்கப்பா, கொஞ்சம் சரியாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பெண்மணிகிட்டையும் பேசினதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட உரிமையாளரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மதிய வேலையில் அந்த எதிர்த்த வீட்டு தாத்தாவும் அன்னைக்குன்னு பார்த்து வேலைக்கும் போகலைங்க, வீட்டில் தாங்க
இருக்கிறாங்க. அப்படி இந்த கணவனும் அன்னைக்கு கொஞ்சம் நைட்டு தூங்காததுனால கொஞ்சம் இந்த மாதிரி பயந்துகிட்டு இருந்ததுனால அவரும் வேலைக்கு போகாமல் வீட்டில் தாங்க இருந்தார். அப்போதைக்கு இந்த தாத்தா வந்து, தம்பி சும்மா இருக்கியா இல்லை எங்கேயும் வெளியில் வேலைக்கு போறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தாத்தா இன்னைக்கு நான் லீவு தான், போகலை, எங்கே நைட்லாம் தூக்கமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே லீவு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே வந்து அந்த தாத்தாவும் சரி வா கடைக்கு போய்ட்டு வரலாமா 2 பேரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. சரி தாத்தா நான் சும்மா தான் இருக்கேன் வாங்க போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தன்னோட மனைவிகிட்ட சரிம்மா நீ இரு, அந்த தாத்தா கூட நான் போயிட்டு வந்துடுறேன், நான் வீட்டுக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் அடி, நான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கூடவே அந்த கணவனும் கிளம்பி போகிறாருங்க. 2 பேரும் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடைகளுக்கு போயிட்டு அந்த தாத்தாவுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு மற்றும் இவர் கூட வந்ததுனால இவருக்கு இது ஏதாச்சும் சாப்பிட்றியா தம்பி வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த கணவனும் இல்லைங்க பரவாயில்ல நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், அப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி எது வேணும்னா நான் சரக்கு எது வேணும்னா சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி நீ இங்கே நில்லு நான் போயிட்டு ஒரு கட்டிங்கை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் போயிட்டு வந்துடுறாருங்க. சைக்கிளில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சரி போகலாமாப்பா ரொம்ப நேரமாக நிற்க வச்சிட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு 2 பேரும் சைக்கிளில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு இருக்காங்க வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்த அந்த வேளையில் இந்த கணவனுக்கு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருதுங்க. அதாவது அவங்க மனைவி ஒரு ஃபோனும் பண்ணும்போது சரி இதுவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்கிட்டு வர சொல்லி ஃபோன் அடிக்கிறாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கணவனும் அட்டன் பண்ணுறாருங்க. எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசமான பேச்சில் ஒரு படபடப்பான பேச்சில் மனைவி சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சுப்பா தம்பி அப்படின்னு சொன்னோன்னா இல்லை தாத்தா என்னன்னு தெரியல சீக்கிரம் வாங்குறா வாங்க தாத்தா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 2 பேரும் வேகமாக போகிறாங்க. போனதுக்கப்புறமா வீட்டை நோக்கி உள்ளே நுழையிறாருங்க. அப்போதைக்கு அவங்க அந்த பெண்மணியோட சித்தி வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் என்னாச்சு ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட கேட்குறாருங்க. என்னன்னு தெரியலங்க சித்தி பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கு, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுது. ஏன் சித்தி என்னன்னு கேட்டால் இல்லை எனக்கு பயமாக இருக்குங்க நான் ஊருக்கு போகிறேன் என்னை எப்படியாச்சும் அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன் நாங்களாம் இருக்கோம்ல அப்புறம் என்ன பயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற கஷ்டத்தில் இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி 2 பேரும் நம்ம வேலைக்கு போகிறதுங்கிற ஒரு குழப்பத்தையும் அந்த கணவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் சரி நாளைக்கு நான் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு அழுவுறான்னு சொல்லி ஏன் அப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சித்தி நபரும் கேட்க வேண்டாங்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சரி நைட்லாம் தூங்கலைன்னு மறுபடியும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இரவும் ஆயிடுதுங்க. இரவு வேலையில் தோராயமாக ஒரு 11:30 மணிக்கு அதுக்கப்புறமா கணவனும் மனைவியும் வந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி இதெல்லாம் பயப்படாதீங்க அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க போலக்கு அதனால தான் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லி புரிய வையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த இரவு நேரங்களில் பேசிகிட்டு இருக்க அந்த மணி நேரங்களில் வந்து திடீர்னு வந்து ஒரு கருகின ஸ்மெல் மாதிரி ஒரு வாசனை வருதுங்க. அதாவது ஒரு தோல் நம்ம உடல் எரிஞ்ச எப்படி இருக்கும் அந்த எரிந்த உடல்லேருந்து வரக்கூடிய ஒரு துர்நாட்டம் வீசவும் ஆரம்பிக்குதுங்க. அப்படி வீசின உடனே முதல்ல வந்து மனைவிக்கு ஒரு சந்தேகமாயிடுதுங்க. ஏங்க என்னமோ கருகிற வாடை அடிக்குதுங்க, ஏதோ தீயிற வாடை அடிக்குதுங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கும் கருகிற வாடை தான் வருது, எங்கே இருந்ததுன்னு தெரியல, இந்நேரத்தில் இப்படி ஒரு நாத்தமாக இருக்கு, ஏதோ உடம்பு கறி எரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த வேலையில் எங்கிட்ட இந்த வருது இந்த வாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது இந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க இந்த துர்நாட்டமும் வீச ஆரம்பிக்குது. என்னடா அப்படி நார்தை என்னைக்கும் இல்லாமன்னு சொல்லிட்டு இந்த கணவனுக்கும் ஒரு விதமான பயம் ஆயிடுது. ஏன்னா நேற்று தான் மனைவி வந்து யாரோ எரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயந்தாலே அதே ஒரு கேட்டகரியில் இன்னைக்கு வந்து அந்த துர்நாற்றம் எரியிற துர்நாற்றம் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே கொஞ்சம் குழம்பி போய் அந்த கணவனை உட்காந்துருக்காங்க. உடனே வந்து மனைவி கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ எரிப்பாங்க போல் அதனால தான் வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்டையும் சொல்லிட்டு படுக்கவும் வச்சுருவாங்க. இல்லைங்க ரொம்ப வீசவும் ஆரம்பிக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அந்த வேளையில் திடீர்னு அந்த துர்நாற்றமும் வீசக்கூடிய வாடையும் இல்லாமல் போயிருதுங்க. சரி சாதாரணமாக ஏதோ எரிச்சிருப்பாங்க போலக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த மனைவியும் படுத்து தூங்குறாங்க. நீங்களும் படுங்க அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த வேலையில் இந்த கணவன் மட்டும் தூங்கவே இல்லாங்க உட்காந்துக்கிட்டே இருக்காரு. உட்காந்துக்கிட்டே இந்த ஒரு என்னதான் நினைச்சாருன்னு தெரியலங்க. திடீர்னு ஏந்திரிச்சு கதவு திறந்து அந்த எழுத்த விட்டு தாத்தாவோட கதவையும் தட்டுறாருங்க. தட்டின உடனே அந்த தாத்தாவும் ஏந்திரிச்சு வந்து யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்த உடனே
இந்த எதிர்த்த வீட்டுக்கார் நிற்கிறத பார்த்துட்டு சொல்லு தம்பி என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் டவுட்டு கேட்கணும் தாத்தா, எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. என்னப்பா இந்நேரத்தில் உனக்கு சந்தேகம்? சரி வா வா உள்ள வா, உள்ள என்னைக்கும் வரமாட்டேன், இன்னைக்கு வந்திருக்க, சரி வா உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உள்ளேயும் கூப்பிட்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போய் உட்காந்து, தாத்தா இந்த வீட்டில் எப்படி தாத்தா எவ்வளோ நாளாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் வந்து தாத்தாட்டையும் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது, தம்பி நான் ஒரு 18 வருஷமாக இங்கே தப்பா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் பையனுக்கும் கல்யாணம் ஆகி இங்கே தப்பா இருந்தாங்க, என் மருமக வந்து மாசமானதுக்கப்புறமா அப்புறம் வீட்டுக்கு போ, நீ போய் அங்கேருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டேன், இப்போ நான் மட்டும் தப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் சொல்கிறாருங்க. இல்லை தாத்தா இங்கே வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதிரி உடம்புலாம் எரிஞ்சு நாத்தடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாடை வந்துச்சு தாத்தா, நானே பயந்துட்டேன், நேற்று வேற இப்போ பார்த்துட்டு பயந்த அந்த காட்சி இதையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இந்த வீட்டில் எதுவும் பேய் இது இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கேட்டிருக்க அந்த வேலையில் அந்த தாத்தாவும் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமான சூழ்நிலையே சில வார்த்தைகளையும் சொல்கிறாருங்க. ஒன்றும் இல்லை தம்பி, நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த கணவனும் வந்து, தாத்தா நான் அதெல்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் தாத்தா, சொல்லுங்க, ஏன்னா நானும் மனைவி எங்களை நம்பி இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க, பிள்ளைங்க இருக்கு, எனக்கே இப்போதான் கொஞ்சம் பயமா ஆகுது தாத்தா, எப்படி தாத்தா அந்த வீட்டோட இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, தம்பி அந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தங்கியிருந்தாங்க தம்பி, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே தங்கியிருந்தாங்க. அப்போதைக்கு அந்த பொண்ணு வந்து நல்லா பேசுவேன்ட்டா, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நல்லா பாசமாக பேசுவோம், அதுக்கு ஒரு உதவினா நான் நிறையாவே செய்வேன். அப்படி இருந்த சூழ்நிலையில் வந்து அவன் வீட்டுக்காரன் வந்து ரொம்ப குடிப்பான் தம்பி, குடிச்சிட்டு டெய்லி சண்டை போடுவான், அடிப்பான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா திடீர்னு 2 பேத்துக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே விலைக்கு விட்டுட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் வந்து படுத்துட்டேன் தம்பி. நைட்டு ஒரு 12:30 1 மணி இருக்கும் தம்பி, அந்த பொண்ணு மண்ணெண்ணெயை ஊற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு தம்பி. நாங்களும் எவ்வளோ அணைக்கலான்னு பார்த்தாக்க முடியல தம்பி. இந்த பொண்ணு இங்கேருந்து அப்புறம் ஓடி போய் பாத்ரூமில் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றும் போது அப்படியே அங்கேயே எரிஞ்சு கீழே விழுந்து செத்துருச்சு தம்பி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேருந்து வந்து எங்களுக்குமே கொஞ்சம் பயமாக தம்பி இருக்கும். நீனே வந்ததுலேருந்து பார்த்துருப்ப, எல்லா வீட்லேயும் பார்த்தோன்னா வெளியில் எலுமிச்சப்பழம், இந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் கொட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கியா? அதுக்கு தான் தம்பி எல்லாருமே பயந்துக்கிட்டு, சரி இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, ஏன் அதை சொன்னோம்னா நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறப்ப பயப்படுவீங்களேன்ட்டு தான் தம்பி நான் எதுவும் சொல்லலை, அந்த வீட்டுக்காரவங்க எதுவும் சொன்னாங்களா தம்பி அப்படின்னு சொல்லி இந்த கணவன்கிட்டையும் கேட்குறாருங்க அந்த தாத்தா. அப்படி கேட்கும்போது, என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்த அந்த அக்கா சொல்லவே இல்லை தாத்தா, என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் யோசிக்கிறாருங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில தாத்தா, இப்போ என்ன பண்ணுறது தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன தம்பி, வீட்டை நீ காலி பண்ணிட்டு போயிரு தம்பி, வேற வீட்டிலனாலும் இருந்துக்க, ஏன்னா அந்த பாப்பாவும் பயந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்களுக்கும் வேற உடம்பு சரியாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்கிற, பார்த்துக்க என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும், சரி தம்பி நான் படுக்கட்டா, காலைல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. சரி தாத்தா நீங்கள் படுங்க, நான் காலைல பேசிக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி போகும்போது, தம்பி இரு தம்பி, பொண்டாட்டிக்கிட்டது எதுவும் சொல்லிக்காது தம்பி, பாவம் எதுவும் பயந்துக்கிட்டு இருக்கோம், மனசுலேயே வச்சுக்க, நாளைக்கு வீட்டோட ஓனர்கிட்ட என்னன்னு பேசிக்கிட்டு இந்த மாதிரி நீ சொல்லு, இந்த மாதிரி முன்னாடி இது மாதிரி ஆச்சாமே பக்கத்துல எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கும் போயிடுறாருங்க. இந்த அமானுஷ்ய விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறமா இந்த கணவன் நபருக்கும் தூக்கமே வரலாங்க. வீட்டில் போயும் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கிற வீட்டோட நிலையில் வந்து நம்ம ஓனர் வந்து எதுவுமே சொல்லாமல் நம்மளை இப்படி தங்க வச்சிட்டாங்களே, இதோட பாதிப்பெல்லாம் நமக்கு தானே ஏற்படுது, அதை கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்களே, அதுக்கு தான் வந்து நம்மள்கிட்ட மஞ்சள் துணியில் வந்து எலுமிச்சம்பழமும் கொடுத்துட்டு போகிற மாதிரி போயிருக்காங்க, விவரம் தெரிஞ்சதுனால தானே இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமும் ஆகுறாருங்க. அப்படி நினைவுகள் அவரை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்குங்க. பயமும் ஒரு சைடில் வந்து இவருக்கு தூக்கம் வராமையும் பண்ணிக்கிட்டு இருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில் உட்காந்துக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே வந்து இவரும் கொஞ்சம் தூக்க நிலைக்கும் போய் மறுபடியும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி இவரும் அந்த வீட்டில் எல்லாரும் கூடயும் தூங்கிறாருங்க. திடீர்னு வந்து அவருக்கு சில நினைவுகள்லாம் கனவுகளாகவும் வந்துகிட்டு இருக்குங்க. அந்த தாத்தா சொன்னது மாதிரியே அந்த பெண்ணோட உருவம் எரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு மறுபடியும் அந்த பாத்ரூம்ல நின்றுக்கிட்டு கதற சவுண்டும் கேட்குதுங்க. இப்படியே போட்டு
வாட்டிக்கிட்டு இருக்க அந்த கனவு நேரத்தில் திடீர்னு எய்த்த வீட்டு தாத்தாவோட குரல் வந்து கேட்குதுங்க. கேட்ட உடனே பதறி அடித்து இவர் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாருங்க. அடுத்தது அவரோட மனைவி முடிச்சிட்டாங்க. அந்த எய்த்த வீட்டு தாத்தா வந்து ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காருங்க. உடனே வந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் முழிச்சிடுறாங்க. இவரும் டக்குன்னு முழிச்சு என்ன இதுன்னு ஃபர்ஸ்ட் ஜன்னல் வழியாக பார்க்குறாருங்க. ஏன்னா முன்னாடி அந்த வாசப்படிக்கும் பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குங்க. ஜன்னல்ட்டையும் பார்க்குறாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் லைட்டெல்லாம் போட்டுட்டு அந்த தாத்தாவோட வீட்டுக்கும் போயிடறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த தாத்தாவும் கத்திக்கிட்டு இருக்கப்ப உடனே இவரும் வந்து கதவு வந்துட்டு உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையில மேல பரணில இருந்த சில ஜாமான்கள் வந்து அவரோட காலில் உளுந்து அந்த முட்டி உடைஞ்ச மாதிரியான ஒரு நிலையில கடந்து துடிச்சு கிடக்காரு. இதை பார்த்தோன்னே மேலும் வந்து இவருக்கு பயமா ஆயிடுதுங்க. என்னாச்சு தாத்தா, ஏன் இப்படி ஆச்சு, பார்த்து படுக்கிறது இல்லையான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவரை கொஞ்சம் சரி பண்ணி உட்கார வச்சு தண்ணியும் கொடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களும் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த வேலையில படுத்து தான் இருந்தேன். மேலேருந்து ஏதோ சவுண்டு வந்துச்சு, எட்டி தான் பார்த்தேன். பார்த்தோன்னு திடீர்னு மேலே இருந்த மூட்டை எப்படி தான் விழுந்துச்சுன்னே தெரில, காலில் விழுந்துருச்சுப்பா, காலெலாம் உடஞ்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க எல்லாத்துக்கிட்டையும். அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த வேலையில் மேலே பரணியையும் பார்க்குறாங்க இந்த பக்கத்து வீட்டு நபர்களும் மற்றும் இந்த தம்பதியும். பார்க்குறப்ப அந்த பாத்திரங்கள் விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ரொம்ப சேஃபாகவே அந்த பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சிருந்ததையும் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த வேலையில் எப்படி வந்து இப்படி உளுந்துருக்கும், அப்படி ஒன்று உளுந்துருந்தா யாராச்சும் ஒரு தள்ளி விட்டா மட்டும்தான் இப்படி உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர மற்றபடி ஒரு பூனையோ இல்லை இந்த ஒரு காத்தடிச்சோ உழுறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்படி பண்ணுறப்ப தான் தாத்தா கிட்ட வந்து ஒரு ரகசியமாக இந்த நபர்னு கேட்குறாங்க, என்ன தாத்தா சத்தம் கட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த தாத்தாவும் சொல்கிறாருங்க, ஓ ஏதோ ஒரு சத்தம் கட்டுச்சு தம்பி, நான் அப்படி முழிச்சு தான் பார்த்தேன், திடீர்னு மேலேயும் அந்த பாத்திரம் விழுந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து ரொம்பவே பயமும் ஆயிடுதுங்க. ஒருவேளை வந்து இந்த தாத்தா இந்த பெண்மணியை பற்றி சொன்னதுனால தான் ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் நபரும் ரொம்பவே யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்க அந்த வேலையில் அந்த பக்கத்து வீட்டு பெண்மணிகள்ட்டையும் இதை பற்றின விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது அக்கா அந்த மாதிரி ஏற்கனவே இந்த வீட்டில் யாரும் இறந்து போயிட்டாங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது உங்களுக்கு யார் தம்பி சொன்னது அப்படின்னு சொல்லி, இல்லைக்கா கேள்விப்பட்டேன் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் தம்பி அந்த வீட்டு பாப்பா தான் தம்பி மனநோய் ஊற்றி செத்து போச்சு சண்டையில், நாங்கள் சொல்லலான்னு தான் நினச்சோம், சரி இப்போ குழந்தையோட இருக்கீங்களே பயந்துருவீங்கன்னு தான் சொல்லலை, இப்போ நீங்களே கேட்க தான் நான் சொல்கிறேன், ஓனர்கிட்ட நாங்கள் சொன்னோன்னு சொல்லிக்காது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் சொல்கிறாருங்க. சொன்ன உடனே சரிக்கா இல்லைக்கா கேள்விப்பட்டாக்கா தான் கேட்டேன், இந்த மாதிரி என் மனைவியும் பயந்தா இல்லக்கா அன்னைக்கு, இதெல்லாம் சொல்லியிருந்தா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் நபரும் சொல்கிறாருங்க. சரி தம்பி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்களும் மறுபடியும் வழக்கம் போல உள்ளேயும் போய் கதவும் சாத்திடுறாங்க. இந்த கணவன் நபரும் தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் உள்ளேயும் போயிட்டு படுத்திருக்காங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கப்ப சரி மனைவி கிட்ட இதெல்லாம் சொன்னா பயந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில ஒரு போனும் வருதுங்க. தோராயமா மணி 2:30 மணி ஆகுதுங்க. அப்போதைக்கு அந்த மனைவியோட அம்மாவுக்கிட்ட இருந்து ஒரு போனும் வருதுங்க. என்னடா இந்நேரத்துல வந்து அத்தை போன் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனையும் அட்டன் பண்றாருங்க இந்த கணவன். அட்டன் பண்ணோன்னா, தம்பி எங்க இருக்கீங்க, வீட்டுல தானே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பா பேசுறாங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க, இத்தனை மணிக்கு போன் அடிக்கிறீங்களே, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவனும் அதாவது மருமகனும் கேட்கிறாருங்க. இல்லப்பா நான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தப்பா, திடீர்னு வந்து பாப்பா வந்து தோல் மேல போட்டு அமுக்குற மாதிரி கனவுல வந்துச்சுப்பா, அதனாலதான் போன் அடிச்சேன், பாப்பா நல்லா இருக்கா, எங்க பாப்பாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த மனைவி கிட்ட ஏந்திரி இந்த அவங்க அம்மா பேசுறாங்கன்னு சொல்லி எழுப்புறாருங்க. விடுங்க என்னால முடியலங்க, நீங்களே பேசுங்க, எனக்கு கழுத்து தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவன்கிட்டையும் இந்த மனைவி சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு பேரதிர்ச்சி ஆயிடுதுங்க. என்னடா இப்படி இப்பதானே மாமியாவும் வந்து கழுத்துல யாரும் உட்காந்து அமுக்குற மாதிரி பாப்பாவுக்கு கனவு கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இப்ப படுத்திருக்க மனைவியை எழுப்பும்போது எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குதுங்க விடுங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் ரொம்ப அதிர்ச்சியாகி மொழி பிதுங்குற அளவுக்கு யோசிக்கிறாருங்க. உடனே வந்து அந்த மாமியார்கிட்டையும் சொல்றாருங்க, கழுத்தை வலிக்குதுன்னு சொல்றாத்த, நீங்க சொன்னது மாதிரியே இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகி யோசிக்கிறாருங்க. அப்போதைக்கே அந்த அத்தையும் சொல்றாங்க, தம்பி அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணோட ஆவி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு, என் கனவுல வந்துச்சு, அதுதான் இப்போ வந்து பாப்பாவோட கழுத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்ன உடனே வந்து என்னடா இப்படி ஒரு பொண்ணோட உருவம்னு கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஆனா அந்த அத்தைக்கு அடிக்கடி அந்த சாமி பக்தியில இருக்கிறதுனால அந்த மருளுன்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் வர்றது வழக்கமா இருந்திருக்குங்க. அவங்களோட
குலதெய்வம் கருப்பு சாமிங்கிறதுனால முனியாண்டவர் இந்த மாதிரிங்கிறதுனால அந்த கெட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் அவங்க கனவுல காட்டி கொடுக்கறதும் வழக்கமாக இருந்திருக்குங்க. உடனே அதிர்ச்சியான அந்த கணவனும் சரிங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த வீட்டில் இருக்காங்க முதல்ல நாளைக்கு நடந்துச்சு அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் காலி பண்ணிடுங்க, முதல்ல அந்த பாப்பா அழைச்சிட்டு போய் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோயிலில் மந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி அந்த அத்தையும் சொன்னதுக்கப்புறமா சரி பயப்படாதீங்கப்பா காலையில் சொன்னால் பாப்பா எனக்கு ஃபோன் அடிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிட்டு வச்சுறாங்க. அத்தை கிட்ட பேசினதுக்கப்புறமா தன்னோட மனைவியை மறுபடியும் எழுப்புறாருங்க இந்த கணவன். எழுப்பி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நல்லதானே இப்பதானே போய் படுத்த, அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. எனக்கு சத்தியமா ஏந்திரிக்க முடியலங்க, எனக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க, வெயிட்டா இருக்குங்க, கழுத்தை தோல் பட்டையெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஏதோ என் மேல மூட்டையை தூக்கி உட்கார வச்ச மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் புலம்புறாங்க. புலம்புனா அந்த தோல் பட்டையெல்லாம் வந்து நல்லா அமுக்கி விட்டதுக்கு அப்புறம் தைலம்லாம் தேய்ச்சி விட்டும் பார்க்குறாருங்க, குணமாகவே இல்லைங்க. சரி உடனே என்னடா பண்றது இந்த மாதிரி சூழ்நிலை, என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு எதுவுமே செய்யறதுக்கான மனநிலையே இல்லைங்க. அந்த அளவுக்கு குழம்பியும் மற்றும் பயத்துலையும் ரொம்ப ஆழ்ந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்க அந்த வேலையில மறுபடியும் அவங்க சித்தியை எழுப்பிட்டு கழுத்த வலிக்கிறாங்க, கொஞ்சம் ஏந்திரிங்கன்னு சொல்றப்ப அவங்க சித்தியும் வந்து ரொம்ப ஜுரம் அடிச்சும் படுத்து கிடக்காங்க. என்னடா அப்படி எல்லாத்துக்குமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திண்ணூரை எடுத்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூசி விட்டுட்டு மறுபடியும் இவரும் சரின்னு சொல்லிட்டு இந்த மனைவிகிட்டே பக்கத்துலேயே அந்த தோல் பட்டையெல்லாம் அமைக்கிக்கிட்டே படுத்துருக்காருங்க. அப்படி அமைக்கிட்டு இருக்க அந்த வேலையில மறுபடியும் இந்த கணவன் நபரும் அசந்து கொஞ்சம் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாருங்க. மறுபடியும் வழக்கம் போல காலையும் விடிய ஆரம்பிக்குதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட மனைவியை மறுபடியும் எழுப்புறாங்க. மனைவினால ஏந்திரிக்கவே முடியலங்க, அப்படி ஒரு வழியில படுத்திருக்காங்க. அப்படி இருக்க அந்த வேலையில வந்து என்னடா பண்றது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஆஸ்பத்திரிக்குனாலும் ரெண்டு பத்தியும் நான் அழைச்சிட்டு போறேன், ஒரு ஆட்டோ வந்தாலும் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ஏந்திரிங்கன்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிடுறாங்க, ஏந்திரிக்கவே இல்லைங்க. என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்டையும் போயிட்டு தாத்தா உங்களுக்கு காலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி தாத்தா எங்க மாமியா வந்து நைட்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி கேட்குறாங்க, அதே மாதிரி என் மனைவிக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்றா, உடம்பெல்லாம் கை காலெல்லாம் முறிக்கிற மாதிரி இருக்கு, தோல்ல யாரோ வெயிட்டா ஏதோ வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறதா வழியில படுத்திருக்கா, வாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, பக்கத்துல ஏதாச்சும் கோயில் இருக்காதா, ஏதாச்சும் மந்திரிக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாட்டையும் கேட்குறாங்க. இருக்காங்க தம்பி, இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணும், அங்க போனாக்கா ஒருத்தவர் இருக்காரு நல்லா சாமி பார்ப்பாரு, வேணும்னா நீ அழைச்சிட்டு போய் பிள்ளைகளோட போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு எந்த இடம்னு தெளிவா கேட்டதுக்கு அப்புறமா வெளியில இருந்த ஆட்டோ அண்ணன்ட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க, மந்திரிக்கிற இடம் இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா சரி வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா தன்னோட மனைவி சித்திய குழந்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த ஆட்டோல ஏற்றிக்கிட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஆட்டோவையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட்டும் ஆகலைங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஆட்டோ ஆனே ஆகலைங்க. என்னடா இப்போதான் சவாரி போயிட்டு வந்து நிப்பாட்டணும், டீசலும் போட்டாச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்ட்டா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம்பழமும் குங்குமமும் எடுத்து என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, எடுத்துட்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, என்னென்ன திடீர்னு ஸ்டார்ட் ஆகாமச்சு, வீட்டில் போய் ஏதோ எடுத்து வந்து வச்சிங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாங்க. இல்லப்பா காலைல நான் சாமி கும்பிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல, எப்பவுமே சாமி கும்பிட்டு எடுப்பேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல வாங்கினேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி அந்த பேய் ஓட்டும் நபருக்கு இருக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. இந்த மாதிரி ஆச்சு, ஆனா எதுவுமே வந்து வீட்டோட உரிமையாளர்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றப்பதாங்க அந்த பூசாரியும் ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி தம்பி நீ சொன்னதெல்லாம் ரைட், 2 நாள் 3 நாள் இருந்தா கூட உங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு மந்திரிச்சு வர்றாருங்க. மந்திரிச்சு வேப்பலையெல்லாம் அடிச்சு மந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தையும் உட்கார வச்சு சில பூஜைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பண்றாருங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து அந்த மனைவிக்கும் அந்த தோல் பட்டை வலியே அந்த தோல் வெயிட்டா இருக்கிறதும் குறைஞ்சிருச்சுங்க. இப்போதைக்கு நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சித்தி நபருக்கும் வந்து ஓரளவு உடல் எல்லாம் சரியாகி கொஞ்சம் நல்லா இருக்கிறத உணர்றாங்க. உடனே வந்து சாமி இப்ப நல்லா இருக்கு, எனக்கு உடம்பு, எனக்கு வரவே முடியல சாமி, ஏந்திரிச்சு கூட என்னோட கணவன் கூப்பிடுறப்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறமா அந்த வீட்டுல நீங்க இருக்க வேண்டாம், வேற வீடு ஏதாச்சும் நல்ல
நல்ல வீடாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழம் அந்த குங்குமம் திண்ணெல்லாம் கொடுத்தும் இந்த ஃபேமிலியை வந்து அமுச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போன உடனே நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை உங்க பேக்ல வச்சுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போன உடனே கை காலெல்லாம் கழுவிட்டு சாமியை நினைச்சுக்கிட்டு உள்ள போய் உட்காந்துடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அப்புறம் வீட்டோட உரிமையாளருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரிக்கா எங்களால முடியல, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கு, ஏற்கனவே யாராவது இறந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க, நீங்க அதெல்லாம் சொல்லாம எங்களை தங்க வச்சீங்க, பரவாயில்லக்கா எனக்கு வந்து அட்வான்ஸே திருப்பி கொடுத்துருங்க அந்த 2000 ரூபாயை, நான் ஊருக்கு போறேன்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு சரி நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன்க்கா, எனக்கு எப்படியாச்சும் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நாளைக்கு நீ போப்பா, நான் நாளைக்கு கூட உனக்கு நான் ஃபோன் மூலியமா நான் உனக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து எதையும் யோசிக்காம டக்கு புக்குன்னு எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் தங்களோட ஊருக்கே கிளம்பி இந்த குடும்பத்தார்களை எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. பாருங்க நண்பர்களே, தங்களோட ஊர்களில் வேலை பார்த்து சரியான வருமானம் கிடைக்காம வெளியூர்ல போய் இந்த குடும்பத்தோட இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் இந்த தம்பதியருக்கு நடந்தது பெரிய அதிர்ச்சியா தாங்க இருக்கு. இப்படி பல ஊர்களில் பல வீடுகளில் வந்து இந்த மாதிரியான அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடக்குதுங்க. ஆனாலும் அந்த வீட்டோட உரிமையாளர் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாம் முன்னாடியே பண்ணிட்டு அந்த ஆத்மாவை அந்த வீட்டுல இருந்து விரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒருத்தரை வாடகைக்கு தங்க வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனாலதான் வந்த இந்த தம்பதியருக்கு இப்படி ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கடைசியில அவங்களோட சொந்த ஊருக்கே போகக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திடுச்சுங்க. அடுத்த ஒரு உண்மையான அமானுஷ்ய திகில் சம்பவத்துல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.